மை ஹாபி ரீடிங், அதாவது என் பொழுதுபோக்கு வாசித்தல். இதுதான் இந்த போயம்னுடைய தலைப்பு. இந்த போயம்னுடைய தமிழாக்கத்தை நம்ம பார்க்கலாம். என் பொழுதுபோக்கு வாசிப்பது. அது எண்ணங்களில் ஆழ்ந்திருக்க உதவுகிறது. அது அண்மையிலும் சேய்மையிலும் உள்ள இடங்களுக்கு என்னை கொண்டு செல்கிறது. அது என் பகுத்தறிவின் கதவை லேசாய் திறந்து வைக்கிறது. அது கூக்குரலிடவும் அழவும் வைக்கிறது. செட்டையிலின்றி என்னை பறக்க வைக்கிறது. எல்லா குழந்தைகளாலும் வாசிக்க கூடுமானால் வீரியமுள்ள சமூகத்தை கட்டமைக்கலாம் என நான் விழைகிறேன். அதன்பின் நாம் ஜெயம் கொள்ளலாம். இது எழுதினவர் அருணாச்சலம் சந்திரசேகரன். இதில் அண்மையிலும் சேய்மையிலும் சொல்லியிருக்காங்க. அது என்ன அர்த்தம்? அண்மைனா அருகில், சேய்மைனா தொலைவில். ஓகேங்களா? இப்போ நம்ம அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸை பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க, அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். காம்ப்ரஹென்ஷன் கொஸ்டின். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த ஹாபி ஆஃப் த poet? பொயட்னுடைய ஹாபியாக என்ன இருந்தது? ரீடிங் இஸ் த ஹாபி ஆஃப் த poet. ரீடிங் இஸ் த ஹாபி ஆஃப் த poet. படிக்கிறது தான் அவருடைய ஹாபியாக இருந்தது. வாட் டஸ் அஜார் மீன்? அஜார் அப்படின்றது பேர் என்னென்னா, மீனிங் என்னென்னா ஓப்பன், திறக்கிறது. Open. What does ajar mean? Ajar means open. Can the poet fly without wings? Yes, the poet can fly without wings. ரெக்கையே இல்லாமல் அந்த poet என்னது, அவருடைய கற்பனையினால் சிறகடிச்சு பறக்கிறார். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? குழந்தைங்க ஒரு கொஸ்டினை படித்தா அப்படியே மனப்பாடம் பண்ணாதீங்க, புரிஞ்சிக்கிட்டு படிங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன கேள்வி, என்ன பதில் அப்படின்றத நம்ம படிக்க தெரிஞ்சுக்கிட்டு ஓனாக எழுத தெரியணும். புரியுதுங்களா? வாட் கேன் சில்ட்ரன் டூ டு சொசைட்டி இஃப் தே ரீட்? இப்போ படிக்கிறதுனால சொசைட்டிக்கு, சில்ட்ரன்ஸை படிக்கிறதுனால சொசைட்டிக்கு என்ன நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the children can construct a strong society. The children can construct a strong society. ஒரு வலிமையான சமுதாயத்தை அவங்களால கட்டமைக்க முடியும். What is the theme of the poem? இந்த போயம்னுடைய தீம் என்ன, என்ன கருத்து? To develop a reading habit is the theme of the poem. இந்த போயம்னுடைய தீம் என்ன, மாரல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படிக்கும் பழக்கத்தை டெவலப் பண்ணுறது, முன்னேற்றுவது. ஓகேங்களா? அப்போ படிக்கிறதுன்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்துவோங்க. இப்போ படித்தோம்னா நம்ம ஒரு விஷயத்த நல்லது எது, கெட்டது எதுன்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணிக்க முடியும். சமுதாயத்தை முன்னேற்றுவதற்கு படிப்புன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. வாங்க செகண்ட் பார்க்கலாம். On the basis of your understanding of the poem, tick the most suitable option to complete statement. அதாவது நீங்கள் இந்த பாடத்தை புரிஞ்சிக்கிட்டீங்க, அந்த போயமை புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கானத ஆப்ஷனை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். ரீடிங் என்ன கொடுக்குது? வேஸ்ட் டைமா? இல்லை. ஹெல்ப்ஸ் மீ think deeply about everything. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை ஆழ்ந்து என்ன பண்ண வைக்குது? சிந்திக்க வைக்குது. ரைட்டு, இது ஓகே. அடுத்தது கீப்ஸ் மீ பிஸி. ஒன்லி என்னை பிஸியாகவே வைக்குதா? இல்லை. ஹெல்ப்ஸ் மீ இன் தாட் ப்ரீடிங். அதாவது கற்பனை வளர்க்குது. ஹெல்ப்ஸ் மீ தாட் ப்ரீடிங். அடுத்தது மை ஹாபி. ஹாபி என்ன பண்ணுது? ஆர்கியூயிங் இன் த கோர்ட்டில் ஆர்கியூ பண்ண வைக்குதா? இல்லை. ஒர்க்கிங் இன் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்ய வைக்குதா? இல்லை. டேக்கிங் மீ ஃபார் அண்ட் நியர்.
டேக்கிங் மீ ஃபார் அண்ட் இயர். அது அண்மை செய்மைன்னு தமிழில் படித்தோம் பாருங்கள். அதை என்னை கொண்டு செல்கிறது. என்னுடைய ஹாபி வந்து அண்மையிலும் செய்மைக்கும் கொண்டு செல்கிறது. இது ரைட்டு. திங்க் மீ ஃபார் அண்ட் இயர். அடுத்தது செல்லிங் கூட்ஸ் இன் எ ஹோல்சேல் மார்க்கெட். பொருள்களெல்லாம் வந்து மொத்த வியாபாரத்தில் வந்து விற்க சொல்லுதா? இல்லை. அடுத்தது ரீடிங் என்ன பண்ணுது? ஹெல்ப்ஸ் மீ டு வீப் அண்ட் கிரை. உன்னை அழுவதற்கும் கஷ்டப்படுத்துறதுக்கும் ரீடிங் உதவுதா? இல்லை. லெட்ஸ் மீ ஃப்ளை வித்தவுட் விங்ஸ். இறக்கையே இல்லாமல் உன்னை சுதந்திரமாக பறக்க வைக்குது. ஒர்க்ஸ் இன் ஃபீல்ட்ஸ் டு ப்ரொடியூஸ் ஃபுட். அதாவது ஃபீல்டில் வந்து ஒன்று வந்து ஃபுட்டெல்லாம் வந்து மேக் பண்ண சொல்லுதா? இல்லை. ஹெல்ப்ஸ் மீ ஸ்லீப் குயிக்லி. சீக்கிரம் தூங்க வைக்குதா? இல்லை. ஸோ இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்தது ரீடிங். பிளஸ்ஸஸ் த சில்ட்ரன் ஹூ ரீட். படிக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குதா? ஹெல்ப்ஸ் த சில்ட்ரன் டு கன்ஸ்ட்ரக்ட் சொசைட்டி. ஒரு சமுதாயத்தை உருவாக்க கட்டமைக்கக்கூடிய ஒரு திறமையை இந்த சில்ட்ரனுக்கு கிடைக்கும் படிக்கிறதுனால. அடுத்தது பிளஸஸ் த டீச்சர்ஸ் ஹூ டீச். ஆசீர்வாதம் டீச்சருக்கு கிடைக்குதா? ஆசீர்வாதம் ஃபார்மர்ஸ் யார் உணவு உற்பத்தி அவங்களுக்கு கிடைக்குதா? என்ன அதுக்கு ஆன்சர்னா ஹெல்ப்ஸ் த சில்ட்ரன் டு கன்ஸ்ட்ரக்ட் சொசைட்டி. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது போகலாமா? த டேபிள் கிவன் பிலோ இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் த போயம். இதை பார்க்கலாமா? த poet mentions uses of reading. The lines in the poem describe the uses. அடுத்தது the rhymes used in the lines. அடுத்தது meaning of the lines. இப்போ இதை நம்ம fill-up பண்ணணும். Thought breeding. Thought breeding என்றது என்ன? It helps me in thought breeding. ஓகே. அடுத்தது reading, breeding. லைன்ஸ். ரீடிங் ஹெல்ப்ஸ் த poet திங்க் a lot. ரீடிங் வந்து நம்மளை வந்து திங்க் பண்ண வைக்குது, யோசிக்க வைக்குது இல்லையா? அடுத்தது இந்த லைன் ஓப்பன்ஸ் ரேஷ்னல் டோர்ஸ். என்ன அதுக்கு? இட் கீப்ஸ் மை ரேஷ்னல் டோர்ஸ் அஜார் ஃபார் அஜார். இங்கே இட் மேக்ஸ் ஹிம் ரேஷ்னல். ஃப்ளை வித்தவுட் விங்ஸ். Without wings, it lets me fly. Rhyming verse, cry, fly. Reading lets the poet fly without wings. இங்கே constructing society. If all the children could read, it would help construct a vigorous society. Read, succeed. இங்கே if all the children read, they can construct a strong society. படித்தோம்னா ஒரு சொசைட்டினா என்ன? சமுதாயத்தை, நல்ல சமுதாயத்தை நம்மளால் கட்டமைக்க முடியும். ஆன்சர் த ஃபாலோயிங். டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 56. லிஸ்ட் த ரைமிங் வேர்ட்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் 3 lines. ஃபஸ்ட்டு இருக்கிற 3 லைன்ஸில் இருக்கிற ரைமிங் வேர்ட்ஸ். ஃபஸ்ட்டு ரைமிங் வேர்ட்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுங்க. ஒரே மாதிரி உச்சரிப்பில் உள்ள வார்த்தைகள். டீப் ஸ்லிப். உங்களுக்கு வருதுங்களா? சவுண்ட் ஒரே மாதிரி இருக்கா? அடுத்தது பாரு. அதுதான் ரைமிங் வேர்ட்ஸ். விச் வேர்ட் இன் த போயம் ரைம் வித் லைட்? இந்த லைட்டுன்ற வார்த்தைக்கான சரியான ரைமிங் வேர்டு என்ன? பிரைட். லைட், பிரைட். வாயில் சொல்லி பாருங்கள், அந்த சவுண்டு தெரியும். அடுத்தது ஆன்சர் த ஃபாலோயிங். ஐடென்டிஃபை த ரைம் ஸ்கீம் ஆஃப் த கிவன் ஷார்ட். இப்போ ரைமிங் வேர்ட்ஸ் நம்ம பார்த்தோம். ரைமிங் ஸ்கீம் வந்து எப்படி எழுதுது? இப்போ ஃபஸ்ட்டு லைனில் லாஸ்ட் வேர்டை பாருங்கள். என்னென்ன இருக்குது? போன்ஸ் இருக்குது. ஏ போட்டுங்க. ஹீ ஈட்ஸ் தம் அப் இருக்குது. இது போன்ஸ்னுடைய சவுண்டுலேயே இருக்கா? இல்லை. ஸோ வந்து பி போடுறீங்க. அடுத்தது ஹீ இஸ் வெரி ஸ்வீட். இது மேலே இந்த 2 சவுண்டில் வருதா? இல்லை. ஸோ சி போட்டுக்கிறீங்க. ஹீ இஸ் ஜஸ்ட் எ பப் ரைம் ஸ்கீம். இந்த இடத்துல பப்புன்றது மேட்ச் ஆகுதா? அப்புன்றதுக்கும் பப்புன்றதுக்கும் சவுண்டு ஒரே மாதிரி இருக்குது. இது என்ன போட்டோம்? பி போட்டோம். ஸோ அடுத்தது பி போட்டுக்கிறோம். அப்போ ரைமிங் ஸ்கீம்ஸ் ஏ பி சி பி. ஏபி சிபி.
ஓகே, பார்க்கலாமா? கம்ப்ளீட் திஸ் poem on your own with a ஏபி ரைம் ஸ்கீம். ஏபி ரைம் ஸ்கீம் வச்சு நீங்களே ஒரு இந்த போயமை கம்ப்ளீட் பண்ணணும். பீஸ், porridge, hot. Peas, porridge, cold. It is in the pot, 1 month old. It is in the pot. இதெல்லாம் எங்கே இருக்கு? பாட், பானைக்குள்ளே இருக்குது. எவ்வளோ நல்லா இருக்கு? 1 month old. புரிஞ்சுதுங்களா? இப்போ அடுத்தது எஸ்ஏ அபவுட் மீ. என்னை பற்றி நான் ஒரு எஸ்ஏ எழுதணும். நீங்கள் ட்ரை பண்ணி எழுதி எனக்கு அனுப்புங்க. உன்னை பற்றி எழுதணுன்னா என்ன எழுதுவேன்? ஃபஸ்ட்டு உன் பேர் எழுதுவேன். ஐ ஆம். உன் பேர் என்னமோ அதை எழுதிப்போ. எங்கே படிக்கிறேன்னு எழுதுவோம். ஐ ஆம் ஸ்டடியிங் 8th ஸ்டாண்டர்ட். என்ன செக்ஷன்? ஏ செக்ஷன், பி செக்ஷன் அப்படி போடுவேன். எந்த ஸ்கூலில் படிக்கிறேன்? ஐ ஆம் ஸ்டடியிங் இன் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். எந்த ஸ்கூல் நேமோ அது நீ போட்டுக்கலாம். அப்புறம் என்ன எழுதுவேன்? உங்கள் ஃபாதரை பற்றி எழுதுவேன், மதரை பற்றி எழுதுவேன். ஸோ நீங்கள் எல்லாமே ஆசிரியர்கள் அப்படியே எழுதி போட்டு அப்படியே நீங்கள் நோட்டில் காப்பி பண்ணுறதில் யூஸ் இல்லை. கொஞ்சம் நீங்கள் யோசித்து உங்களுடைய ஓன் லாங்குவேஜில் எழுதி பழகணும். தப்பாக இருந்தால் பரவாயில்ல, திருத்திக்கலாம். பட் முயற்சி செய்யணும். தேங்க்யூ. பாய்.